Hi, NCRT Grade 11, Chapter 4, Chemical Bonding book bag question பார்த்துட்டு இருக்கோம். Question number 4.15. Although both CO2 and H2O are triatomic molecule, the shape of H2O molecule is bent while that of CO2 is linear. Explain this on the basis of dipole moment. ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க, ரெண்டுமே ட்ரையாட்டாமிக் தான், இதுலேயும் 3 ஆட்டம் தான், ரைட். அதே மாதிரி CO2லையும் 3 ஆட்டம் தான். ஆனால் CO2 நமக்கு லீனியராக இருக்குது, ஆனால் H2O மாலிகுல் பென்ட்டாக இருக்குது. இது என்ன பண்ணுங்கள், டைப்போல் மொமெண்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டா. ஸோ யூ நீட் டு நோ டைப்போல் மொமெண்ட். இப்போ டைப்போல் மொமெண்ட்னா என்னது, ரைட். ஸோ டைப்போல் மொமெண்ட்டை மியூ அப்படின்னு சொல்லுவோம். மியூ தட் இஸ் ஈக்குவல் டு Q இன்ட்டு 2D அப்படின்னு சொல்லுவாங்க. சார்ஜ் இன்ட்டு 2 இன்ட்டு டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பாசிட்டிவ் டெர்மினல் அண்ட் ஒரு நெகட்டிவ் டெர்மினல் இருக்குது அப்படின்னா, அது ரெண்டையும் நடுவில் இருக்குது, இதுதான் நம்ம டைப்போல்னு சொல்லுவோம். இட் இஸ் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் D அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான ஃபார்முலா தான், ரைட். ஸோ இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் பெரிய டிஃப்ரென்ஸை கிரியேட் பண்ண போது. இட்ஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. அப்போ வெக்டார் குவான்டிட்டினா அதில் நமக்கு என்ன இருக்கும், இட் ஹேஸ் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ இது ரெண்டுமே இருக்கும், மேக்னிடியூட் அண்டு டைரக்ஷன் இருக்கும், ரைட். இப்போ நம்ம ரெண்டையும் பார்க்கலாம். இப்போ வாட்டரோட ஷேப் வந்து நமக்கு பென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ வாட்டருக்கு நான் மியூ வேல்யூ எடுத்தேன் அப்படின்னா, ஃபார் H2O மியூ வேல்யூ எனக்கு என்ன வரும் அப்படின்னா, வில் கெட் 1.85 டி. இதுதான் என்னது மியூவோட வேல்யூ. ஏன்னா வாட்டருடைய ஷேப் நம்ம இங்கே வரையும் போது இட் இஸ் அ பென்ட் ஷேப். அப்போ கவனிச்சுக்கோங்க, இது ஆக்சிஜன், ரொம்ப பெருசாக நான் எழுதியிருக்கேன். ஸோ இங்கே ஹைட்ரஜன், இங்கே என்ன இருக்குது நமக்கு ஹைட்ரஜன். இப்போ இது மேலே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 2 லோன் பேர் இருக்கும், ரைட். ஸோ அந்த மாதிரி 2 லோன் பேர் இருக்கும். இப்போ நமக்கு டைப்போல் மொமெண்ட் எங்கே இருக்குன்னா, எலக்ட்ரான் நெகட்டிவ் ஆட்டம் மேலே தான் போகும். அப்போ எலக்ட்ரான்ஸ் இங்கே இருக்க எலக்ட்ரான் எங்கே போனார், ஆக்சிஜன் பக்கம் புல் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி இங்கே என்ன ஆகும், ஆக்சிஜனுக்கும் புல் ஆகிட்டு இருக்கும். இப்போ இந்த ரெண்டு என்ன பண்ணும், லோன் பேர்ஸ் வந்து அதோடைய டைரக்ஷனில் என்ன பண்ணிட்டுருக்கோம், இந்த எலக்ட்ரான்ஸை இழுத்துட்ருக்கோம். ஸோ அப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம், μ1 அப்படின்னு சொல்லுவோம்னு வச்சுக்கோங்களேன். இதை μ2, இது μ3, இது μ4. அப்போ நமக்கு என்ன ஆயிரும், மியூ தட் இஸ் ஈக்குவல் டு μ1 ப்ளஸ் μ2 ப்ளஸ் μ3 ப்ளஸ் μ4 வரும். ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வருது, 1.85 டிபே வருது, சரியா. இப்போ இதே வந்து நான் வந்து CO2க்கு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இட் இஸ் அ லீனியர். அப்போ என்ன பண்ணலாம், கார்பன் டை ஆக்சைடு இஸ் அ லீனியர். ஏன்னா கார்பன் டை ஆக்சைடுக்கு மியூ வேல்யூ 0 அப்படின்னு வருது. ஸோ எப்போ நமக்கு மியூ வேல்யூ 0 வரும்னு பாருங்கள். இப்போ கார்பன் டை ஆக்சைடு ஷேப்பை நான் லீனியராக போட்டேன் அப்படின்னா எனக்கு 0 தான் செக் பண்ண போகிறேன், அவ்வளோதான்ப்பா. 0 வந்துச்சுன்னா கரெக்டு. ஸோ டைப்போல் மொமெண்ட் வச்சு என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரக்சராக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், ரெண்டு பக்கமும் ஆக்சிஜன். ஸோ அப்போ இது மேலே நமக்கு மைனஸ், இது மேலே ப்ளஸ், அகெயின் இது மேலே மைனஸ், இது மேலே நமக்கு ப்ளஸ் ஆகும். இப்போ எலக்ட்ரான் எந்த சைடு நமக்கு புல் ஆகும், கார்பன்லேருந்து என்ன பண்ணுவோம், மோர் எலக்ட்ரானேட்டிவ் ஆக்சிஜன் சைடு எலக்ட்ரான் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இங்கே நமக்கு டைப்போல் மொமெண்ட் கிரியேட் ஆகும். அதே மாதிரி இந்த சைடு கார்பன்லேருந்து என்ன ஆகும், ஆக்சிஜன் பக்கம் மூவ் ஆகும். ஸோ மோர் எலக்ட்ரானேட்டிவ் ஆட்டம் சைடு நமக்கு மூவ் ஆகிட்டு இருக்கும், ரைட்டா. ஸோ இப்போ இதில் நமக்கு இதை நான் μ1 அப்படின்னு எடுத்துக்கலாம், இதை μ2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு பக்கமும் நமக்கு ஒரே மாதிரி ஆட்டம். ஸோ இந்த பக்கமும் ஆக்சிஜன் தான், ஸோ இங்கேயும் எனக்கு ஆக்சிஜன் தான், இங்கேயும் எனக்கு ஆக்சிஜன் தான், ரைட்டா. ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி தான் இழுக்க போகுது இல்லையா. பட் இதை நம்ம என்ன சொல்லிட்டோம், முன்னாடியே இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா, μ1 தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் μ2 அப்படின்னு இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும், டைரக்ஷனில் ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால. அப்போ என்ன பண்ணலாம், மியூ ஆஃப் CO2 தட் இஸ் ஈக்குவல் டு μ1 ப்ளஸ் μ2. இப்போ μ1க்கு என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் μ2 தட் ப்ளஸ் என்ன பண்ணிக்கலாம், μ2ன்னு போட்டுக்கலாம். அது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ 0. அப்போ மியூ வேல்யூ ஆஃப் CO2 நமக்கு என்ன ஆயிரும், 0 ஆயிரும். இப்போ இதை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அந்த 1.85 டி அப்படின்றது நான் உங்களுக்கு இந்த வேல்யூ வாட்டருக்கு புக்கில் இருக்கும். ஸோ நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். சில இடத்துல 1.8ன்னு கூட கொடுத்துருப்பாங்க, 85ன்னு கொடுக்காம, ரைட்டா. ஸோ எனியாவ் நமக்கு என்ன ஆகும், வாட்டருக்கு மியூ வேல்யூ கிடைக்கும். பட் ஆனால் CO2க்கு என்ன ஆயிரும், மியூ வேல்யூ நமக்கு 0 ஆயிரும். எப்போ 0 ஆகும் அப்படின்னா, இது லீனியராக இருந்தால் மட்டும்தான் 0 ஆகும். ஸோ உதாரணத்துக்கு பென்ட்டாக இருந்தால் நமக்கு வேறு வேல்யூ கிடச்சிருக்கும். உதாரணத்துக்கு C இப்படி பென்ட்டாக இருந்துச்சுன்னா இட் வில் டெஃபினெட்லி கிவ் எனி வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 வந்திருக்கும். ரெண்டுமே எக்ஸாக்டாக நமக்கு ஆப்போசிட் ஆன்சர் வரும்போது தான் 0 வரும். அப்போ எனக்கு CO2க்கு மியூ வேல்யூ 0 வருது. அப்போ கண்டிப்பாக CO2 எப்படி இருக்கணும், லீனியராக தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். தேங்க்யூ.